ஸோ வராதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டென்சில் வாங்கிக்கலாம். அதை நீங்கள் இப்படி வச்சுட்டிங்கன்னா அது ஒரு இடத்துல கரெக்டாக ஃபிட் ஆகிடும். அப்படியே நம்ம வரைஞ்சிட்டு எடுத்துடலாம். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க சோப்பை வந்து நம்ம ஐப்ரோஸ்க்கு யூஸ் பண்ணலாம், அது அந்த ஸ்டிஃபாக அந்த ஜெல் எஃபெக்ட் கொடுக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரியான ஒரு விஷயம் இது. ஸோ இதெல்லாம் வந்து என்னோட லைஃப்பில் என்ன சொல்கிறது, சீரியலில் யூஸ் பண்ண விடாத விஷயங்கள். கரெக்டாக தான் ஐப்ரோஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு எனக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரணுங்கிறதுக்காக 30 விதமான ஐப்ரோ இன்னும் அந்த 30 டைப்ஸ்லையுமே வந்து யூ கேன் see ஆல் தி வேரியேஷன். அண்ட் இது வந்து ஐலைனர் ஸ்டென்சில். உடனே எனக்கு இவங்க ஞாபகம் வரும், இவங்க பண்ணுற மேக்கப் எனக்கு ஞாபகம் வந்துடும். சிந்து அக்கா இறந்து போயிட்டாங்க. சஞ்சீவ் சார் அவங்க சிஸ்டர். ஸ்ரேயா சரண் அவங்க மேக்கப்பும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து பிரீத்தி சர்மா அவங்க நல்லா பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் மேக்கப். சித்தி டூவில் பண்ணுறாங்க. ஒரு சில பேருக்கு இந்த ஹூடட் ஐஸ்லாம் இருந்துச்சுன்னா இந்த அப்பர் பார்ட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட கண் வந்து ஈவனாக தெரியும். அக்ஷய திதியை வந்தாச்சு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சூப்பர் ஜுவல்லரியின் அட்டகாசமான அற்புதமான ஆஃபர்ஸ். மே 3 வர இருக்க அக்ஷய திதிக்கு இப்பவே முன்பதிவு செய்யலாம். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பேபி, நீங்க? நல்லா இருக்கேன். ஸோ உங்களோட மேக்கப் பேக் தான் இப்போ வந்து நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். என்னெல்லாம் வச்சுருக்கீங்க பார்த்துலாமா? பார்த்துலாம் தாராளமாக. பவுச்சில் தான் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதுதான் தெய்வம், அதனால் கால் மேலே கால் போட்டுலாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா வந்து இதில் பெரிய ஒரு எப்படி போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள், ஏன்னா எல்லா இதில் தான் அடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் இப்போ ரீசெண்டாக வாங்கினதை காமிச்சிடுறேன். இது வந்து ஒரு ஸ்டென்சில். ஏன்னா எனக்கு வந்து நிறைய பேர் நினைப்பீங்க, இப்போ நீங்கள் கூட சொன்னீங்களா மேக்கப்னா பிடிக்கும், ஆனால் மேக்கப்பில் என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியாது. ஸோ வராதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டென்சில் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து ஆல் கைண்ட் ஆஃப் என்னென்ன உங்களுக்கு தேவையோ அந்த ஆல் கைண்ட் ஆஃப் விங் ஐலைனர் ஆகட்டும், இல்லை வந்து ஃபிஷ் ஐலைனர் ஒட்ட வேண்டாம். இதில் போட்டு நீங்கள் ஸ்டென்சில் இதை வந்து அப்படியே வரைஞ்சிக்கலாம். இதை நீங்கள் இப்படி வச்சுட்டிங்கன்னா அது ஒரு இடத்துல கரெக்டாக ஃபிட் ஆகிடும். அப்படியே நம்ம வரைஞ்சிட்டு எடுத்துடலாம். அடுத்து இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வந்து ஃபவுண்டேஷன் பற்றி நான் சொன்னேன் இல்லையா. ஸோ ப்ரைமர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது நானே வந்து ஒரு 4-5 வருஷம் முன்னாடி இந்த ப்ரைமர்லாம் யூஸ் பண்ணது கிடையாது. பட் இப்போது தேவைப்படுறது அப்படிங்கிறதுனால வந்து இந்த ப்ரைமர் இதுதான் வந்து ஒரு பேசிக் ப்ரைமர். இது நம்ம இது வந்து க்ரைலான் தான். ஓகே. இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் போடுவீங்க எப்பவுமே? ஓகே. இதை போட்டுட்டு அதான் அந்த ஸ்டிக் வரும். இந்த மாதிரி ஸ்டிக் வரும். இந்த ஸ்டிக் அண்ட் கேக் இருக்குது, அந்த கேக் போட்டோம்னா முடிஞ்சிச்சு. ஓகே. ஸோ இது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்து வேறு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இது வந்து எனக்கு யூஸ் ஆகாது, ஆனால் நான் ரொம்ப ஆசையாக வாங்கி வைத்தேன். பட் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணல. ஏன்னா இது வந்து ஒரு ஹைலைட்டர்ஸ் இப்போ வருது இல்லையா, லிக்விட் ஹைலைட்டர்ஸ். பட் இது வந்து அந்த ஹைலைட்டர்லேயே என்னென்னா இருக்கிறதுலையே பிரான்ஸ் ஸ்டோன், அதாவது ரொம்ப சட்டிலாக இருக்கும். பட் இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, க்ரைலானோட கேக் இருக்கு இல்லையா, நான் அந்த கேக் காமிக்கிறேன். க்ரைலா இப்படி தான் இருக்கும் இல்லையா. இதை வந்து நம்ம வாட்டரில் போட்டு தான் மிக்ஸ் பண்ணுவோம் ஒரு ப்ரஷில். ஸோ அப்போ வந்து இது அது கூட ஒரு ட்ராப் போட்டிங்கன்னா போதும், நல்லா வந்து ஒரு ஃப்ரெஷ் லுக், அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, ஒரு பயங்கர க்ளாஸி லுக் தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன தான் மேக்கப்பே போட மாட்டாங்களே. அப்புறம் அது பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது, நான் யூஸே பண்ணல, ஆனால் கொஞ்சம் கட்டியாகி அப்படி இருக்குது. ஆன்லைன் பர்ச்சேஸ் தான், அரௌண்ட் 200 ருபீஸ். இது என்ன அப்படின்னா ஒரு சோப் மாதிரி இருக்கும். கொஞ்சம் நம்ம வந்து இதில் தண்ணி தொட்டு இதை நம்ம பண்ணோம் அப்படின்னா, எனக்கு வந்து தின் ஐப்ரோஸ் கிடையாது. ஓகே. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் இதை என்ன பண்ணுவாங்கன்னா, மேக்கப் போட்டுட்டு இதை போட்டுட்டு அதில் வந்து ப்ரௌனோ இல்லை பிளாக்கோ நம்ம வந்து இப்போ ஐப்ரோ பேலட்லாம் கிடைக்கிது, அப்படி பண்ணோம் அப்படின்னா ஒருவேளை வேத்துச்சுன்னா ப்ரௌன் கலராக வேக்கும், இல்லை பிளாக் கலர் யூஸ் பண்ணுறீங்கன்னா பிளாக் கலராக வேக்கும். ஸோ இது அதுக்கு செட் ஆகாது. இது வந்து உங்களுக்கு நேச்சுரல் ஐப்ரோஸ் இருந்துச்சு, அதை வந்து நீங்கள் ஜஸ்ட் ஹைலைட் பண்ணணும், வித்தவுட் மேக்கப் லுக்கில் இருக்கணும், ஆனால் ஐப்ரோஸ் ஹைலைட் தெரியணும் அப்படிங்கிறப்போ இதை யூஸ் பண்ணலாம். மேக்கப் போட்டுட்டு அந்த ப்ரௌனோ இல்லை பேலட்டோடையோ இல்லை பென்சிலோடையோ இதை யூஸ் பண்ணதுக்கு இதை மட்டும் போட்டால் போதும். ஆமாம், இதை மட்டும் நீங்கள் போட்டு அது என்ன ஆகும்னா, இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க சோப்பை வந்து நம்ம ஐப்ரோஸ்க்கு யூஸ் பண்ணலாம், அது அந்த ஸ்டிஃபாக அந்த ஜெல் எஃபெக்ட் கொடுக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரியான ஒரு விஷயம் இது. ஓகே. இது என்ன பிராண்ட்? இது வந்து ஆக்சுவலி ஸ்விஸ் பியூட்டியோட பிராண்ட். அதான் நான் சொன்னல, இது வந்து ரொம்ப அஃபோர்டபுள், 179 or 200 ருபீஸ்க்குள்ளேயோ ஆன்லைன் ப்ராடக்ட் இது. பட் இது எனக்கு பிடிச்சிருந்துச்சு, ஏன்னா எனக்கு ஐப்ரோ பண்ணுறதெல்லாம் பழக்கம் இல்லை, பட் அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு அதனால வாங்கி வச்சேன். ஆக்சுவலி இது யாருமே காட்டாத ஒரு ஐட்டமாக இருக்கு. ஆமாம், இது கூட அழகாக இது என்ன அப்படின்னா, இது நம்ம வாங்கினது அது எனக்கு இன்னொன்று என்னன்னா, ரொம்ப ஒரு இத்தினோண்டு கண்டெய்னர் நான் பார்த்ததே இல்லை. நமக்கு ஒரு மேக்கப் கண்டெய்னர்ஸும் நமக்கு முக்கியம் அப்படிங்கிறதுனால இதை நான் வாங்கினேன். இது கூட வந்து ஒரு ஐப்ரோ ஷேவரும் கொடுத்தாங்க, இத்தினோண்டாக இருக்கும், ஃபோல்டபுள். அதை நம்ம தேவைன்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை நான் வந்து எங்கேயோ மாற்றி வச்சுட்டேன். ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை, நான் வந்து ஃப்ளைட்டில் போகும்போது ஒரு ஏர் ஹோஸ்டர்ஸ் வந்து
அந்த கலர் லிப்ஸ்டிக் போட்டிருந்தாங்க. எனக்கு வந்து அதை பார்க்க தெரியுமே தவிர வந்து அதை சொல்லக்கூட தெரியல. போயிட்டு கடையில் வாங்கும்போது என்ன சொல்லணும், அது எப்படி இருந்துச்சு. ஏன்னா நம்ம இப்போ ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், டெய்லர் ஒன்று தைச்சி தருவார்ல, அதெல்லாம் எனக்கு நிறைய நடந்திருக்கு. ஸோ அப்படி அவங்க ரொம்ப அழகான ஒரு ஷேட் போட்டிருந்தாங்க. பட் அவங்க கிட்ட போய் நம்ம கேட்க முடியாது, வாட் ஷேட் யூஸ்ட் அப்படின்லாம் கேட்க முடியாதுல்ல. பார்த்துக்கிட்டேன், ஓகே அவ்வளோதானே யூஸ் பண்ணியிருக்கேன், நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படி வாங்கின ஒரு ஷேடு இது. ஆனால் அவங்கள மாதிரி இல்லை, பட் நல்லா தான் இருந்துச்சு. இல்லை, அதை ஓப்பன் பண்ணி காட்ட முடியுமா? இது வந்து ஒரு பர்பிளாக ஒய்லட் ஷேடு இது. பட் இது வந்து அந்த அளவுக்கு பார்க்குற அளவுக்கு ரொம்ப ஆடாக இருக்காது, நல்லாயிருக்கும். ஓகே, போட்டிங்கன்னா போட்டால் நல்லாயிருக்கும். போட்டால் நல்லாயிருக்கும். இந்த ஒரு அந்த ஐஸ்வர்யா ராய் நெட்டிசன்ஸ் எல்லாம் ஒரு விஷயத்துக்கு ஒரு ஒய்லட் லிப்ஸ்டிக் பண்ணியிருப்பேன், அப்படிலாம் இருக்காது, நல்லாயிருக்கும். ஓகே, அடுத்தது வந்து இது, அதை நான் சொல்லலை, க்ரைலான் ப்ராடக்ட் ஒரு வாட்டி வாங்கிட்டீங்கன்னா இதை வந்து நான் என் பேத்திக்கு கூட கொடுக்கலாம். இந்தா பாட்டிக்கிட்டே இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நிஜமாவே பாருங்க, இதை வாங்கி ஒரு 10 வருஷம் இருக்கும். இது வந்து மஸ்காரா. ஓகே, வாட்டர் பேஸ்டு மஸ்காரா. ஆக்சுவலி மஸ்காரானா வந்து இந்த லிக்விட் ஃபார்மில் தானே வருது. ஆமாம், இது வந்து வாட்டர் பேஸ்ட். ஆனால் வாட்டர் பேஸ்டாக இருந்தாலும் நீங்கள் கிளிசரின்லாம் போட்டு அழும்போதெல்லாம் வராது. ஓகே, நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது மஸ்கராவும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள், இல்லை ஐப்ரோஸ்க்கு தேவைன்னாலும் ஐப்ரோஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு விஷயம் இது. ஓகே, இது வந்து க்ரைலான் தான். ஏன்னா பெரிய பவுச்சாக இருக்கே. ஸோ இதெல்லாம் தான் நான் இப்போ வாங்கினது. ஏன்னா இப்போ தான் கற்றுட்ருக்கேன் மேக்கப்போட. ஏன்னா இந்த ரெயின்போ ஐஷேடோலாம் போடுறாங்க இப்போ, நல்லா இருந்துச்சு. ஒரு நார்த் இந்தியன் கேர்ள் போட்டிருந்துச்சின்னு சொல்லி கலராக இருக்குங்க. அந்த பொண்ணுக்கிட்டே இவ்வளோ இருக்காது. நான் அதை பார்த்து இதை பண்ணுறதுக்காக நான் இவ்வளோ வாங்கியிருக்கேன். பட் இன்னும் பண்ணலை, வாங்கி 4 மாதம் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து என்னோடய லைஃப்பில் என்ன சொல்கிறது, சீரியலில் யூஸ் பண்ண விடாத விஷயங்கள். பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்குது. ஆமாம், கண்ணுக்கு நல்லா இருக்குல்ல. பட் இதெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆமாம், ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி இது மாதிரியும் எதுவும் நாங்கள் பார்த்ததில்ல. அப்படியா? ஆமாம், நிஜமாவா? இது மாதிரி வேலட். ஆமாம், வித்த காட்டுறது இப்படி திறந்து அப்படி திறந்து. எனக்கு ஒரு பயம், ஏன்னா என் பூனைலாம் ஜூஜூலாம் இருக்குல்ல, ஓகே, எங்கள் வீட்டில் பெட்ஸு, அது எல்லாத்தையும் எடுத்து உடச்சிடுங்க. அதனால் நிறைய நான் உடச்சி வச்சுட்டேன். பட் அதை இப்போல்லாம் வந்து அதுக்கிட்ட கொடுக்கறது இல்லை. இதுவுமே இப்போ ரீசெண்டாக வாங்கினது தான். இதுவுமே கலர்ஃபுல்லாக இருக்கும், இதுவுமே நல்லா. இது வந்து என்ன பிராண்ட்? அது ஏதோ பேஸ்டல் பேரடைஸ்னு போட்டிருக்கு, ஏதோ போட்டிருக்கு, பியூட்டி கிளேஸ். இல்லை ஆக்சுவலாக இதெல்லாம் பிராண்ட் கிடையாது, இட்ஸ் ஆல் ஆன்லைன் ப்ராடக்ட். ஆன்லைனில் பார்த்து ரிவ்யூஸை பார்த்து வாங்கினது, அதையும் நான் உண்மையாக சொல்லிடுறேன். ஓகே, நைஸ். இதுவுமே நல்லா இருந்துச்சு. அடுத்த வித்தை. ஆமாம், அடுத்த வித்தை. எனக்கு இந்த கிளிட்டர்ஸை பார்த்தா ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆனால் இது ஏதோ இருக்கு. ஆனால் என்ன, அதை போட்ட உடனே என்ன ஆகும்னா அப்படியே இந்த இடத்துலலாம் விழுந்து கொஞ்ச நேரம் கழிச்சு மெஸ்அப் ஆகிடும். ஓகே, ஸோ அதுக்கு நிறைய வந்து ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணி இதை பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இதை பண்ணுறதா இருக்கீங்க? ஆமாம், பண்ணிவிட்டு இதை பண்ணுறதா இல்லை, இதை வந்து எப்படி இருந்தாலுமே சேனல்லையுமே யூஸ் பண்ணுறது டவுட்டு தான். ஏண்டிக்கே அப்படிம்பாங்க, பார்ப்போம். ஓகே, நைஸ். ஒரு கலர் பேட்டர்னுக்குமே தனித்தனி. இது க்ரீனிஷ், இது ஆல் கலருக்கு இருக்குது. இது ப்ளூ, பிங்க்கு அண்ட் இது வந்து கொஞ்சம் நியூட் ஷேட். ஓகே, நைஸ். அழகா. இதுவுமே வந்து அந்த பிராண்ட் தான். சேம், இது எல்லாமே ஆன்லைன். ஆமாம், சேம் இல்லை, கரெக்ட். பியூட்டி கிளேஸ். ஆமாம், இது நீங்கள் நிறைய பேர்கிட்ட பார்த்துருக்கலாம். நியூட் ஷேடா ஹுடா பியூட்டியில் வரும்னு நினைக்கிறேன் இது. பட் இது ஹுடா பியூட்டியில் அதே பியூட்டி கிளேஸ் தான் போட்டு. ஓகே, நைஸ், அழகாக இருக்குது. இது வந்து லைக் நியூட் ஷேட்ஸ் மட்டும் இருக்கு. ஆமாம், இது நியூட் ஷேட்ஸ் மட்டும் இருக்குது. நியூட் ஷேட்ஸ் பிளட் அந்த நியூடுக்கு யூஸ் பண்ணுற கிளிட்டர் இருக்குது. ஓகே, அதுவுமே ஒரு ஸ்டென்சில் தான். ஸோ அதனால் நான் கரெக்டாக தான் ஐப்ரோஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு எனக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரணுங்கிறதுக்காக இது வந்து 30 விதமான ஐப்ரோ. ஐயோ, பாருங்கங்க, 30 டைப்ஸ் ஆஃப் ஐப்ரோஸ். நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். பாருமா, இதெல்லாம் ஒரு ஷேப்பா, இந்த ஷேப்லாம் ஐப்ரோ எனக்கு தெரியல. நீங்கள் கொஞ்சம் கேமரா காட்டுங்க. The thing is you can see the variation இந்த எல்லாத்துலேயுமே. அந்த 30 டைப்ஸ்லேயுமே வந்து you can see all the variation. நான் அதை எவ்வளோ யூஸ் பண்ணி எல்லாத்துலேயும் மேக்கப் இருக்குது. அண்ட் இது வந்து ஐலைனர் ஸ்டென்சில். திஸ் ஒன் இஸ் ஐலைனர் ஸ்டென்சில். ஓகே, ஸோ இன்னொன்று வந்து இது வந்து அந்த இதுவுமே ஸ்டென்சில் தான். இது வந்து அப் அண்ட் டவுன், ரெண்டு சைடுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வச்சுருக்க ஏதோ ஒரு பொருள் இதை பார்த்த உடனே எனக்கு இவங்க ஞாபகம் வரும், இவங்க பண்ணுற மேக்கப் எனக்கு ஞாபகம் வந்துடும். அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா ஏதாச்சும் ஒன்று அவுத்து விடுங்க. பானுப்ரியா மேம் மேக்கப்பை நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இன் பர்சனாக நான் அவங்கள பார்த்ததில்லை. பட் அவங்க பண்ணுற மேக்கப் அப்படி இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அடுத்து சிந்து அக்கா இறந்து போயிட்டாங்க, சஞ்சீவ் சார் அவங்களோட சிஸ்டர். அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக மேக்கப் பண்ணுவாங்களாம். அவங்கள நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸ்ரேயா சரண் அவங்க மேக்கப்பும் ரொம்ப சூப்பராக இருக்கும், அதுவும் ஒன்று. இந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா வந்து யாரை சொல்லலாம், டிபி அக்காவை தவிர்த்து வேறு யாரை சொல்கிறது? தேவி பிரியா அக்கா தான் வந்து எல்லாமே பேர் போனவங்க. அவங்க எல்லாமே அவங்க தான்.
அடுத்து பிரீத்தி சர்மா அவங்க நல்லா பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் மேக்கப். சித்தி 2ல பண்ணுறாங்க. சுந்தரி மேக்கப்பே பண்ண மாட்டேங்கிறாங்க. கேப்ரியலா அவங்க ரொம்ப அழகாக இருக்காங்க. ஒரு மேக்கப் மேன் அண்ணன் சொன்ன ஒரு விஷயம், அப்படி அந்த மேக்கப் மேன் அண்ணன் வந்து ரொம்ப வருஷங்கள் முன்னாடி இந்த ஒரு பேஸ்ட்டை பண்ணி கொடுத்தாங்க. சாக்லேட் மாதிரி இருக்குல்ல, அதான். ஸோ எனக்கு அப்படியே இருந்தால் இந்த பார்ட்டுக்கும் உண்டான வித்தியாசமே தெரியாது. ஓகே. ஸோ டேரக்டர் கங்கா சார்லாம் இருக்கார்ல, அவர்லாம் கலாச்சிருக்காரு, கண்ணை மூடு டே இவளுக்கு இந்த பார்ட்டே இல்லைடா, அதாவது இந்த டோட்டல் கொரியன் டோட்டல் சைனீஸ்லாம் அந்த மாதிரி கண் எனக்கு. ஸோ அப்போது இது வந்து அவர் மிக்ஸ் பண்ணி கொடுத்தாரு. இது வந்து ஒரு சூப்பர்பான விஷயம். ஒரு சில பேருக்கு இந்த ஹூடட் ஐஸ்லாம் இருந்துச்சுன்னா அவங்க இதை ட்ரை பண்ணலாம். அதாவது இந்த பார்ட்டில், இந்த அப்பர் பார்ட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட கண் வந்து ஈவனாக தெரியும். வேறு யாருக்காச்சும் தருவீங்க? நான் யூஸே பண்ணல, பரவாயில்ல, எனக்கு பிடிக்கல, நீ வச்சுக்கோ, இப்போ சொல்லுங்க. வாய்ப்பில்லை ராசா. என்னங்க எப்படி சொன்னாலும் ஆன்சர் பண்ண மாட்டீங்க. நான் வந்து என் தம்பிக்கிட்ட கேட்டிங்கன்னா அவன் சொல்லுவான், 25 வருஷமா கூட இருக்கேன், எனக்கே ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு எப்படி தருவான்? இவ்வளோ நாளாக உங்களுக்கு என்ன பண்ண? ஒன்றுமே பண்ணல. உனக்கு என்ன பண்ணோம்? ஸோ வாய்ப்பே இல்லை, எதையுமே யாருக்குமே கொடுக்க மாட்டேன். இதில் இருக்கிறதுலே வந்து ரொம்ப நாளாக நான் பிளான் பண்ணி இந்த ஒரு ப்ராடக்டை நான் வாங்கினேன், வாங்கிட்டேன், அது மாதிரி ஏதாச்சும் இருக்கா? எல்லாமே பிளான்டு தான். ஏன்னா இதெல்லாம் ஆன்லைனில் பார்த்து இல்லை யூஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு பார்த்து வாங்கினது. இந்த ஸ்டென்சில் வாங்கினதும் பிளான்டு தான். ஏன்னா நான் ஒரு விஷயத்த வாங்குறேன் அப்படின்னா நிறைய விஷயம் நம்ம திங்க் பண்ணுவோம். அது எத்தனை நாள் வரும், எத்தனை நாள் அதை நம்ம யூஸ் பண்ணுவோம், யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குமா, அதெல்லாம் நம்ம பார்ப்போம் இல்லையா. ஸோ அப்படி அந்த ஸ்டென்சில் ஈவன் தோ திஸ் ஆல் கலர்ஃபுல் ஐ ஷேடோஸ். ஏன்னா ஐ ஷேடோஸ்லாம் ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்து இது எப்படி இருக்குது அந்த கையிலலாம் போட்டு ரிவ்யூஸ்லாம் பார்த்து வாங்க. இங்கேருந்து நீங்கள் மற்றவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுற ஒரு ப்ராடக்ட்னா அது என்ன? நான் ஆல்வேஸ் பேஸ் மட்டும் க்ரைலான் போங்க நான் சஜஸ்ட் பண்ணுவேன். பேஸ் மட்டும் ஃபவுண்டேஷன் மட்டும் கோ ஃபார் க்ரைலான். அதுதான், அதை தான் சொல்லுவேன். பேஸ் மட்டும் மற்ற எது வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் லிப்ஸ்டிக்ஸ் எல்லாம் யாரும் அது க்ரைலான்லாம் போகணுன்னு அவசியம். கோ ஃபார் பேஸ், ப்ரைமர் கூட வேறு ஏதாவதுனா கூட ஓகே உங்களுக்கு. பட் பேஸ், அதாவது ஸ்டிக் அண்ட் கேக் க்ரைலான். முடிச்சிட்டோம். சே, சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்க தெரியும். எப்படா விடுவா? அப்படிலாம் இல்லை. ஐ ரியலி ஃபெல்ட் ஹாப்பி. நான் யாருக்கிட்டையும் இதெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்கவும் மாட்டாங்க, காமிக்கிறதும் இல்லை. ஷோவில் காமிச்சது ஐம் ஹாப்பி. ஓகே, நைஸ். ஆக்சுவலி நிறைய நான் பார்க்காத ஐட்டம்லாம் இங்கே பார்த்தேன். வெரி வெரி நைஸ். தேங்க்யூ. அப்புறம் ஒரு சில டவுட்ஸ்லாம் இருக்கு, நான் தனியாக வந்து கால் போட்டு எனி டைம் வெல்கம் ப்ளீஸ். எனி டைம். தேங்க்யூ ஸோ மச் பேபி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்கள் லைஃப்லையும் நீங்கள் வந்து இன்னும் நிறையா அச்சீவ் பண்ணணும், இன்னும் நிறையா ஷோஸ் பண்ணணும் அப்படின்னு நான் வாழ்த்துக்கிறேன். ஆக்சுவலி எப்போவுமே நாங்கள் தான் வந்து எல்லாரையும் வாழ்த்துவோம். ஃபஸ்ட் டைமாக வந்து என்ன வாழ்த்திருக்கீங்க. இன்னும் வந்து நிறைய சீரியல்ஸில், மூவிஸில் அண்ட் நிறைய ஷோஸில் உங்களை பார்க்கணும் அப்படின்னு வாழ்த்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த ஸ்கின் அப்ளிகேஷன் ஏதாவது பண்ணீங்களா? பிகாஸ் அது உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுச்சு, அதை நீங்கள் எவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணீங்க அந்த ப்ராசஸை? செப்டம்பர் டைமில் ரொம்ப அதிகமாகிடுச்சு எனக்கு. 11 o'clock மேலே நான் ஆன்லைனில் இருந்தால் ஃபோன்